வேற லெவல் அடிக்குதுல காற்று. இந்த காற்றுலாம் இல்லைனா என்ன ஆகும் நினச்சி பார்த்துருக்கீங்களா? நம்ம விலை கொடுத்து வாங்கக்கூடாத ஒரு பொருள், ரொம்ப முக்கியமான பொருள் வந்து தண்ணியிலேருந்து இப்போ காற்றை நூற்றி வச்சுக்கலாம். எஸ், காற்று முதல்கொண்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கான வீடியோவே கிட்டத்தட்ட வந்து நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். வீடியோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எனவே அதை நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்னலாம் பண்ண முடியுதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் தென் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம் போகிறா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஆக்சிஜன். எப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கவே கூடாது, நம்ம வந்து பயந்துட்டு இருந்த ஒரு பொருள். இது ரொம்ப முக்கியமான பொருள். எனவே இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஆக்சிஜன் கிடையாது. பட் ஆனால் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி இதில் மென்ஷனும் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நம்மளே பார்த்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இதை நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து பார்ப்போம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். நான் காமிக்க மாட்டேன், லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி மட்டும் பாருங்கள். வாங்குறதுல ஒரு புட்டு பிரோஜனமும் கிடையாது. ஜஸ்ட்டு மட்டும் ட்ரை மட்டும் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 250 ஸ்ப்ரே அடிக்கலாமா, 12 லிட்டர் அது கெப்பாசிட்டி. ஆனால் தூக்கி பார்த்தா அவ்வளோ லிட்டர் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏர் தான், லிக்விட் ஃபார்மில் வந்து ஏராக மாறதெல்லாம் கிடையாது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கேஸ் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அழகாக தூக்கிறதுக்கு ஒன்றுமே தெரியல. எங்கேயாவது ட்ராவலிங் போகிறவங்க அதை எடுத்துகிட்டு போகலாம். எதுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியல. இனிமேல் இப்போ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா கிட்ட வந்து பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் டூலாக யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஒரு க்ளோஸ்டு இடத்துல இருக்கிறீங்க, ரொம்ப ஆக்சிஜன் பத்தலை. இப்போ எப்படின்னா ஒரு கூட்டத்தில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, சம்திங் ஏதாவது கோயில் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏஜ் ஆனவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் சரியாக பத்தாமல் இருக்கும், சப்ளை பத்தாமல் இருக்கும். அவங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ணலான்றாங்க. அண்ட் தென் வந்து ஏர் பொல்யூஷன் டெல்லிலாம் ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்க யூஸ் பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது நேச்சுரல் ஆக்சிஜன்றாங்க. காலம் கெட்டு போய் கிடக்குது. அண்ட் தென் இனிமேல் இன்னும் நிறைய போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நார்மல் ஆக்சிஜன். நம்ம வந்து செப்பரேட்டாக பிரிச்சுலாம் நான் சுவாசிக்க தேவையில்ல. அப்படியே இங்கேருந்தே என்கிட்ட வருது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நீ ட்ரை பண்ணி பார்க்குறியாடா? ஒரு மாஸ்க் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக அது ஸ்ப்ரே ஐட்டம், அந்த கான்செப்ட் தான். ஓகே, இது வச்சாச்சு. மூக்கில் வைக்கிறேன். ஓகே, வைக்கணுமா? பதில் சொல்கிறா. 3, 2, 1, go. எதுவுமே தெரியல. ஜஸ்ட் ஒரு காற்று ஜில்லுன்னு அடிச்சா பிறகு ஜில்லுன்னு கூட இல்லை, சம்திங் ஒரு கம்ப்ரஸ்டு ஏர் வெளில அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல. திருப்பி ஒரு அட்டம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. எனவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வித்தியாசமே தெரியல. ஏன்னா சுற்றி முற்றி நல்லாவே காற்று இருக்குன்றதுனால என்னன்னு தெரியல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து அத்லெட்டிக்ஸ், அதாவது வந்து நல்லா ஓடி ஜாக்கிங்லாம் போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் நல்லா துடிக்கும். அந்த டைமில் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இவன் என்ன பண்ண போகிறோம், ஒரு குட்டியாக ஒரு வாக்கிங் இங்கேருந்து அங்கே, இங்கேருந்து இங்கே ஒரு 10 புஷ்அப்ஸ் எடுத்து மூச்சு திணற வைப்போம். அப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றதா. ஓகே, ஒரு 1300 தோப்புக்காரன் இல்லையா புஷ்அப்ஸ். அது இதுவே ஒன்று நம்ம இங்கேருந்து ஒன்று ஒரு எத்தனை கிலோமீட்டர் ஓட முடியுது, ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓடியா வந்துட்டேன். நல்லா மூச்சு திணறுது. ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பேசுறது புரியுதா? 3, 2, 1 go. கொஞ்சம் அடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்காற்று அப்படி தான் வந்துட்டு வெளிக்காற்றுலாம் சுவாச்சிட்டு இருந்தேன். இந்த காற்று அடித்த உடனே லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக மைல்டாக தெரியுது. தட்டாருன்னு அப்படி எல்லாம் போய் அப்பா சரியாயிடுது அப்படின்லாம் கிடையாது. இன்னும் மூச்சு இழுத்து தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல. இந்த ஏன்னா ஹார்ட் பீட் அப்படின்னு அடிக்கும், உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜன் சப்ளை அனுப்பணும். ஓரளவு சின்னதாக ஒரு இது இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு அடிஷ்னலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சுற்றி முற்றி காற்று இருக்குது, மூச்சு திணறப்ப வேறு ஏதாவது டைமில் வந்து இது எப்படி யூஸ் ஆகுன்றதை பார்த்தோம். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக இதை மட்டுமே வச்சு சுவாசிக்க முடியுமா, ஐ மீன் இதை மட்டுமே வந்து ப்ரைமரியாக வச்சு நம்ம வந்து சுவாசிக்க முடியுமான்றதான் செக் பண்ண போகிறோம். அது இந்த இடத்துலலாம் வச்சா லாஜிக் இல்லாமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் போனதிலே சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து வெறும் இதை மட்டுமே ப்ரைமரியாக வச்சு நம்ம வந்து சுவாசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்துருவோம். இப்போ வந்து நம்ம தண்ணிக்குள்ளே சுவாசிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ அது வந்து நம்மளுக்கு இங்கேருந்து கிடைக்கும், உள்ளே போயிட்டா கிடைக்காது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே குதிச்சுட்டு உள்ளே குதிக்க போகிறேன். உள்ளே குதிச்சுட்டு இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டான ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜனை நான் வந்து இன்டேக் பண்ணி எவ்வளோ நேரம் உள்ளே இருக்க முடியுது, அப்புறம் கொஞ்சம் நேரம் நீச்சல் அடித்து விளாண்டதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜன் எடுத்து அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுதா நம்மளா அப்படின்றது எல்லாமே பார்க்க போகிறோம். எனவே இப்போ நம்ம இதுக்குள்ளே குதிக்க போகிறோம். ஓகே, குதிச்சுட்டுமா? நான் டைவ் அடிக்க போகிறேன். நீ கொஞ்சம் தவிர கேமரா மேலே தண்ணி போட்டு போகுது. முதல்ல குதிடா டே, குதிடா டப்புன்னு. பயமாடுறா, உண்மையிலும் பயமாடுறா. 3, 2, 1 go.
ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக தண்ணிக்குள்ளே வந்து குதிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அந்த ஆக்சிஜனை ட்ரை பண்ண தேவை. ஸோ அட்மாஸ்பியருக்கு ஆக்சிஜன். ஸோ நம்ம சுற்றி முற்றி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கும். நம்ம அந்த ஆக்சிஜனை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளே வந்து டிப் பண்ண முடியுதுன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஸ்டாப் வாட்ச் இருக்குது. உங்கள் கண்ணுக்கு கன்ஃபார்மாக தெரியாது, இருந்தாலும் நான் வந்து ஒரு அப்ராக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 3:08ன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேவா? தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கோ, உனக்கு தெரியுதுல்ல, ஸ்க்ரீனில் போட்டுக்கலாம். ஓகே 3:08. ஓகே இப்போ வந்து நான் எவ்வளோ நேரம் வந்து டிப் பண்ண முடியுதுன்ற செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் இருக்க அந்த ஆக்சிஜனை வந்து வச்சு எவ்வளோ நேரம் உள்ள இருக்க முடியுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட் நான் இதை பண்ணி பார்க்குறேன். ரெடி 3, 2, 1 கோ. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 3:08க்கு உள்ளே போனோம், 3:09க்கு. ஒன்றும் டீப்பராக வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கலாம். நான் வந்து ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கல. ஸோ நம்ம நார்மலாக எவ்வளோ தூரம் இருக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் பார்க்கறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்க முடியுது. ஓகே, ஆனால் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் வச்சு எடுத்து போகிறோம். ஸோ ஃபுல்லாக நான் வந்து வெளில விட்டுற போகிறோம். நம்ம உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடை வெளில விட்டுட்டு இதை மட்டுமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பார்ப்போம் எவ்வளோ தூரம் உள்ளே போகுது. அதை வச்சு நம்ம எவ்வளோ தூரம் வந்து தாக்கு பிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ரெடி? அதே சேம் 1 நிமிஷம் தான். ஸோ எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே எனக்கு பெருசாக தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா 250 ஸ்ப்ரேன்னு சொல்லி தான் நம்ம போட்டாங்க. கிட்டத்தட்ட 12 லிட்டர்னாங்க. நம்ம வாங்கினப்பே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயிட்டே கிடையாது. இது ஏரை வந்து எப்படி வந்து அந்த 12 லிட்டரில் மெஷர் பண்ணுறாங்கிறது தெரியல. உள்ளே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வருது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏர் இருக்குது. நம்ம இது உள்ளே வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம் இதுலேருந்து ஆக்சிஜன் வருதான்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் வருது. அட்லீஸ்ட் தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. எஸ், லைட்டாக ஏர் பூட்ஸ் வருது. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு அத்லெட்டிக், அதாவது வந்து அத்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து எமர்ஜென்சி பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம், வயசானவங்க யூஸ் பண்ணலாம்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நமக்கு எப்படி இருக்கும் அந்த ஆக்சிஜன் இது ஒன்றான்னு செக் பண்ணி பார்த்தோம். எனக்கு கிட்டத்தட்ட வந்து சேமாக தான் இருந்தது, எந்த விதமான டிஃப்ரென்ஸும் எதுவுமே இது பண்ணல. ஸோ ஆனால் இதை நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிக்கிறப்ப எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கூடாது. இது ஜஸ்ட் ஒரு கிரேஸியாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸுக்காக பண்ணதுக்காக தானே தவிர வேறு எதுக்காகவும் கிடையாது. சும்மா ஜஸ்ட் உங்கள்கிட்ட செஞ்சு காமிச்சா எக்காரணமும் ட்ரை பண்ணாதீங்க. இது நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து வேஸ்ட், டோட்டலாக வேஸ்ட். ஒரு ப்ளஸ் கூட உங்களுக்கு கிடையாது. நீங்கள் பர்டிகுலராக வந்து எங்கேயாவது வந்து ஒரு வயசானவங்க எங்கேயாவது தூரமாக ட்ராவல் பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்திங் ஏதாவது ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வாங்கி தரலாம். பட் நீங்கள் ஒரு நார்மலான பர்சன், உங்களுக்கு எந்த விதமான லங்ஸ் ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா வாங்கவே தேவையே கிடையாது. எனவே இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேன். அண்ட் தென் சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் திருப்பி கூட பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிய முடிச்சுக்கலாம்.